ஹாய் குட்டீஸ். டைலனும் அவனுடைய நண்பர்களும் பார்ட் 3. அப்பா அங்கே இருந்த ஒரு ஆள், அங்கே பாருங்க அது ஒரு டிராகன், ஓடுங்க பசங்களா, அது நம்ம எல்லார் மேலேயும் நெருப்பை கக்கிடும் அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட பசங்க எல்லாரும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தா நம்ம டைலன், என்ன இது, இவங்க கூட தானே நம்ம விளையாடலான்னு வந்தோம், நம்மளை பார்த்து இப்படி வாய்ந்து ஓடுறாங்களே அப்படின்னு சோகமாயிட்டு திரும்ப வீட்டுக்கே பறந்து போயிட்டானா. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி இன்னைக்கு எப்படியாவது அந்த பசங்க கூட நம்ம விளையாடியே ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா டிராகன் கிட்ட சொல்லிட்டு திரும்ப பறந்து போனானா டைலன். அப்பா அங்கே இருந்த ஒரு பெரிய மரம் அங்கே இருக்கிற பசங்க மேலே விழ பார்த்துச்சான். அப்பா நம்ம டைலன் அந்த மரத்தை பிடிச்சி பசங்களை காப்பாற்றி அவனோட 2 கையும் கட்டி நின்னானா. அப்போது நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் அவங்க எல்லாரு கூடயும் விளையாட ஆசை தான் படுறேன் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சொன்னானா. அப்பா அங்கே இருந்த ஒரு சின்ன பொண்ணு கேட்டாலாம், நீ எப்படி எங்கள் கூட விளையாட முடியும், நீ ரொம்ப பெருசாக இருக்க, நீ எங்கள் சறுக்க மரத்துலேயும் பற்ற மாட்ட, எங்கள் ஊஞ்சலும் உனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னாலாம். அப்பா டைலன் சொன்னானா, நீங்கள் எல்லாரும் வேணா என் மேலே ஏறி உக்காந்துக்கோங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய மலை நீர்வீழ்ச்சி எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ பசங்க எல்லாரும் டைலன் மேலே ஏறி உக்காந்து பறந்து போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாங்களாம். எப்படியோ கடைசியில் ஒரு வழியாக டைலனுக்கு நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி கதைகளை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் குட்டிமா கதைகளை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.